ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் லன்ச் அப்படின்னா எறா குழம்பு தாங்க. எறா மட்டும் கிடையாது, எறாவோட முள்ளங்கி முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து தான் பண்ண போகிறோம். அடுத்ததாக சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் எறாவோட ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்னதாக ஒரு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் போடணும். அதாவது பட்டை, அன்னாச்சி பூ போடுவோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். சேர்த்ததும் லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறணும். சோம்பு சேர்த்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் 200 கிராம்ஸ் கிட்ட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம நான்வெஜ் சேர்க்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியை தரும். அந்த சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். எனிவே ப்ரான் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சிக்கன், எறா இதெல்லாம் சமைக்கும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி, வெங்காயம், அந்த பட்டை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸோ வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்திற்கு ஏற்றாற் போல் 2 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் பூண்டு கூட ஒரு 100 கிராம்ஸ் நல்லா நிறைய உரித்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி முருங்கைக்காயை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மசாலா எல்லாம் வெங்காயம், தக்காளி, காய்கறி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அதோடு சேர்ந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் நம்ம புளி எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக புளிப்பு சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் லெமன் சைஸில் புளி எடுத்துக்கிறணும் கொஞ்சமாக. இப்போ நல்லா காய்கறிகள் எல்லாம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டீஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் போட்டுக்கோங்க. எறாவுக்கு ரொம்ப காரம் தாங்காது, அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரக மிளகுத்தூள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜீரக மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த காய்கறிகளோடு அந்த மசாலாவும் சேர்ந்து பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு லெமன் சைஸ், அதை விட ஒரு நெல்லிக்காய் சைஸ் கூட ஓகே தான். அந்தளவு கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடணும். இந்த காயெல்லாம் வரணும், வெந்து வர அளவுக்கு. இப்போவே நம்ம எறாவை போடக்கூடாது. காய்கறிகள் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் எறாவை ஆட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு நல்லா காய்கறிகள் வேகிறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா காய்கறிகள் எல்லாமே வெந்து வந்துருச்சு 3/4 பதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை ஆட் பண்ண வேண்டியது தான். எறா எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக போடக்கூடாது. அதனால் காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா எறா ரப்பர் மாதிரி ஆயிரும்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எறா 5 மினிட்ஸ் முடித்ததும் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எறாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சு எறா எல்லாம் வந்துருச்சு. தேங்காய் சோம்பும் அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 99% எறா முருங்கைக்காய் முள்ளங்கி குழம்பு ரெடி. மல்லித்தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ சுவையான எறா முருங்கைக்காய் முள்ளங்கி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். எஸ் டியர், லஞ்ச் ரெடி. பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், எறா முருங்கைக்காய் முள்ளங்கி போட்ட எறா குழம்பு. சரியா? டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் 65. சாப்பிட்டு பார்க்கலாமா? அடுத்ததா ரசம். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு. சாய்க்குட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது.